தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 நடைபெறவுள்ள நிலையில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. முதல் நாளில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். கூடுதல் விவரண செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, கொளத்தூரில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்பாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தையும் தொடங்கியுள்ளார். இந்த பிரச்சார கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தனது வேட்புமனுவை கொளத்தூர் தொகுதியில் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாகவே முதலமைச்சர் கொளத்தூரில் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் சூழ்ந்திருந்த நிலையில் அவர்களை கையசைத்தபடி சந்தித்து வந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த பிறகாக மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து வெளியே வந்த முதலமைச்சர் அங்கு சூழ்ந்திருந்த தொண்டர்களுக்கு கையசைத்தபடி பிரச்சாரம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து தனது வாகனம் மூலமாக சற்று தூரம் வாகன பிரச்சாரம் என்பதை மேற்கொண்டிருந்தார். இருபுறமும் குறிப்பாக கருப்பு வண்ண கொடி என்பது பிடித்தபடி தொண்டர்கள் அதே போல பொதுமக்கள் சூழ்ந்திருந்த நிலையில் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக நாளை முதலாக முதலமைச்சர் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக வேட்புமனு தாக்கல் செய்த பிறகாக சற்று தூரம் தனது பிரச்சார வாகனம் மூலமாக பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அதே போல இங்கு மேடை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மேடையில் தொண்டர்களுக்கு கையெழுத்தபடி வாக்கு சேகரித்தார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த தேர்தல் பிரச்சாரம் என்பது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து பிரச்சாரம் தொடங்கியிருக்கிறார். நாளை முதல் திருவாரூரிலிருந்து ஈரோடு, சேலம், அதே போல கரூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் தொடர்ந்து 3 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கு முன்னதாக இன்று மாலை குறிப்பாக கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு தேநீர் விருந்து என்பது அளிக்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக தான் இந்த பிரச்சாரம் என்பது தொடங்கி இருக்கிறது. அதே போல தாவேகா தலைவர் விஜயும் கொளத்தூரில் தனது பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். வேட்புமனு தாக்கல் செய்து இன்று பல்வேறு இடங்களில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் கொளத்தூரில் தனது பிரச்சாரம் முடிந்து அடுத்த கட்டமாக பல்வேறு இடங்களுக்கு பிரச்சாரம் என்பது மேற்கொள்ள இருக்கிறார். முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் இன்று சற்று தூரம் பிரச்சாரம் மேற்கொண்ட பிறகாக தற்பொழுது இங்கிருந்து அண்ணா அறிவாலயத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். நாளை முதலாக தான் தீவிர பிரச்சாரம் என்பது மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரச்சாரத்தில் இருக்கும்போது முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது 200 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறும் என்ற தொடர்ச்சியாக தெரிவித்து வந்த நிலையில் இந்த தேர்தல் அறிக்கைக்கு பிறகாக 200க்கும் மேலாகவே வெற்றி பெறும் என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். அதே போல தொடர்ந்து கொளத்தூர் தொகுதிக்கு 4வது முறையாக நான் போட்டியிட இருக்கக்கூடிய நிலையில் 3 முறையை விட இந்த முறை மாபெரும் உற்சாக வரவேற்பு இருப்பதை காண்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தொண்டர்களும் அதே போல பொதுமக்களும் சூழ்ந்து முதலமைச்சரை வரவேற்கின்ற காட்சிகளையும் நாம் நேரலில் பார்த்திருந்தோம். தொடர்ச்சியாக கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் முதலமைச்சர் இறுதியாக தனது பிரச்சார பட்டியலில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாவட்டந்தோறும் நேரடியாக சென்று பொதுமக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். தொடர்ந்து கடந்த 6 மாத காலமாகவே பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று கள ஆய்வு பணிகள் அதே போல மாவட்ட நிர்வாகிகளையும் சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வந்த நிலையில் தான் தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்த பிறகாக சற்று தூரம் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார். அதே போல விஜய் இன்று முதலாகவே வேட்புமனு தாக்கல் செய்து கொளத்தூர் அதே போல பெரம்பூர் ஆகிய தொகுதிகளுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டதற்கான திட்டமிட்டிருந்தார். அதன்படி தனது பிரச்சாரத்தையும் தொடங்கியிருக்கிறார். கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் திமுக, அதிமுக அதே போல நாம் தமிழர், தாவேகா உள்ளிட்ட 4 கட்சிகள் என்பது போட்டியிட இருக்கிறது. இந்த தேர்தலில் எந்த கட்சிகள் போட்டியிட்டாலும் திமுக தான் அதுவும் முதலமைச்சர் தான் வெற்றி பெறுவார் என்று இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களும் அதே போல பொதுமக்களும் உற்சாகமாக தங்களது கருத்துக்களை கோஷமிட்டு தெரிவித்து வந்தார்கள். அதன்படிதான் முதலமைச்சர் இந்த வாகன பிரச்சாரத்தை நிறைவு செய்து தற்பொழுது அண்ணா அறிவாலயத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். நாளை முதல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக வேட்புமனுவை இன்றே தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக திமுகவில் பல்வேறு பணிகள் என்பது தொடர்ந்து இதுவரையில் நீட்டித்து வந்த நிலையில் கடந்த 2 நாட்களாகவே அனைத்து பணிகளையும் முடித்து இன்று முதலாக தீவிரமாக தேர்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதாக தெரிவித்திருந்த நிலையில் நேற்றே தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என்ற அறிவிப்பு என்று வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேட்புமனுவை தாக்கல் செய்த பிறகாக இந்த தீவிர பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். நாளை முதலாக பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று பிரச்சார கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. பொதுமக்களையும் சந்திக்க இருக்கிறார். பல்வேறு இடங்களுக்கு ரோட் ஷோ மூலமாகவும் முதலமைச்சர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி. சென்னை கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னாக பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு தொண்டர்களை சந்தித்து வருகிறார். அவருக்கு தொண்டர்கள், திமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். கூடுதல் விவரண செய்தியாளர் நௌசாத் வழங்க கேட்கலாம். நௌசாத், சென்னை கொளத்தூர் தொகுதியில் தனது தேர்தல் பிரச்சாரத்தை முதலமைச்சர் தொடங்கியுள்ளார். கூடுதல் விவரங்கள்.
இன்று வட சென்னையே உற்று நோக்கு அளவுக்குள்ள உருவாகியிருந்ததா சொல்ல வேண்டும். குறிப்பாக ஏற்கனவே தமிழக முதல்வர் கொளத்தூரில் கடந்த முறை வெற்றி பெற்ற தொகுதி மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுகிறார். அவரும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். மறுபுறம் தாவேக தலைவர் விஜய் அவர் பெரம்பூரில் போட்டியிடுகிறார். அவரும் இன்று தாவேக சார்பாக இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையில இன்று 2 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள். 2 பெரும் தலைவர்களும் தற்சமயம் 2 பேருமே குறிப்பாக தன்னுடைய பிரச்சாரத்தை குறிப்பாக இன்று தொடங்குகிறார். குளத்தூரிலிருந்து தமிழக முதல்வர் தற்சமயம் தொடங்கியிருக்கிறார். அவர் வேட்புமனு தாக்கல் செய்து வெளியே வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே சந்தித்து வரும் காட்சிகளை நீங்க பார்க்கலாம். உற்சாகத்துடன் தன்னுடைய வேட்புமனை தாக்கல் செய்து மகிழ்ச்சியுடன் வெற்றி வாய்ப்பை சாத்தியப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில குறிப்பாக தொண்டர் மத்தியில அவர் பேசியிருக்கிறார். தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அதற்கு மறுபுறம் குறிப்பாக பெரம்பூரை பொறுத்தவரைக்கும் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தனது வேட்புமனு தாக்கல் செய்து வெளிவரும் முன்பாக ஏராளமான தொண்டர்கள் குறிப்பாக அந்த மண்டபத்துக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டோர் அந்த பகுதியில் குவிந்திருந்தார்கள். வரும்போது எப்படி குறிப்பாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி செல்லும் போது எவ்வளவு மக்களுடைய ஆரவாரம் இருக்குமோ அதே ஆரவாரத்துடன் தாவேக தலைவர் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்து வெளியே வந்தவுடனே அவருடைய பிரச்சார வாகனத்தில் ஏறி தற்சமயம் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு குறிப்பாக கிளம்பியிருக்கிறார். இந்த பகுதியிலிருந்து 2 தலைவர்களுமே இன்று வட சென்னையிலிருந்து குறிப்பாக தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார்கள். மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஸ்டார் கேண்டிடேட் நிறைந்த தொகுதியாக வடசென்னை மாறிவிட்டதா அந்த எதிர்பார்ப்புகளில் தான் பெரம்பூரும் கொளத்தூரும் உருவாகி இருக்கிறது. தன்னுடைய பிரச்சாரத்தை தமிழக முதல்வர் ஒருபுறம் தொடங்கியிருக்கிறார். தாவேக விஜய் அவர்கள் தொடங்கியிருக்கிறார். அந்த காட்சியை பார்க்கலாம். குறிப்பாக பல்வேறு பகுதியில் காவல்துறை பாதுகாப்பு ஏராளமாக குவிக்கப்பட்டிருக்கிறார். எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாத வண்ணம் இருப்பதற்காக, பொதுமக்கள் வாகன நெரிசல் ஏற்படாமல் இருப்பதற்காக அங்கங்க பாதுகாப்பு காவல்துறை போடப்பட்டிருக்கிறார்கள். மற்றும் குறிப்பாக தாவேக தலைவர் பொறுத்த வரைக்குமே அந்த பகுதியில குறைவான மக்கள் கூடுவதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டது. மக்கள் நெரிசல் ஏற்படாத வண்ணம் இருப்பதற்காக காவல்துறை மும்முரமாக தன்னுடைய பணியை மேற்கொண்டார்கள். மறுபுறம் வழக்கம் போல பிரச்சாரத்தை மேற்கொள்வது ஆளுங்கட்சியாளர்களுடைய திமுகவுக்கு வழக்கமான ஒன்றுதான். அந்த அடிப்படையில் தமிழக முதல்வருக்கு பல்வேறு அனுபவம் இருப்பதால், அந்த கட்சிக்கு பல அனுபவம் இருப்பதால் அது ஒருபுறம் அவர்களும் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார். நௌசாத், தகவலுக்கு நன்றி.